أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آله وصحبه وسلم الله أكبر बोलो الله أكبر الله أكबर லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லில்லாஹில் ஹம்த். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவனுடைய அல்லாவுடைய, அதாவது நம்ம படைத்த இறைவனாகிய அல்லாவுடைய, தமிழ்நாட்டில் ஆண்டவன் சொல்லி அன்பாக கழிக்கிறாங்க, அவனுடைய திருப்தியையும் நேசத்தையும் பெற்று பெறுவதற்கும், மேலும் நாம் மரணம் அடைந்தால் நம் சரீரங்கள் அழியாமல் வாழும் வெகுமதியை, அதாவது நித்திய ஜீவனை பெற இந்த உலகத்திற்கு நித்திய ஜீவனை பெறவும், மேலும் நாம் மன்னரையிலும் மறுமையிலும் ஈடற்றம் கிடைக்கப்பெற்று சொர்க்கம் செல்லும் பாக்கியம் பெற வேண்டும் என்கின்ற இந்த செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். இது யாரும் மறுக்க முடியாது. அப்படி இருக்க, இதில் இந்த விஷயத்தில், அதாவது அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று நித்திய ஜீவன் என்பது என்ன? அதாவது நாம் மரணம் அடைந்து நம் சரீரத்தில் எத்தனை காலம் வைத்து இருந்தாலும் இந்த பூமியில் அழியக்கூடாது, நாட்டம் எடுக்கக்கூடாது. மண்ணறையில் அடக்கம் செய்தாலும் சரீரம் அழியக்கூடாது, நாத்தம் எடுக்கக்கூடாது. அத்தோடு அல்லாமல் மண்ணறையிலே நம் சரீரத்தை மண் தின்னக்கூடாது, மேலும் இரத்த ஓட்டம் ஓடிக்கொண்டு வாழும் வாக்கியத்தை நாம் பெற வேண்டும். இதுதான் நித்திய ஜீவன். அப்படி இருக்கும்போது இன்று உலகில் வாழும் அத்தனை பேரும், அத்தனை மதத்தவர்களும் அத்தனை கூட்டத்தவர்களும் நாங்கள் தான் உண்மை பாதையில் இருப்பவர்கள், உண்மையில் அதாவது சொர்க்கத்துக்கு செல்லும் மதங்களை சார்ந்தவர்கள், கூட்டங்களை சார்ந்தவர்கள் என்று கூறி வருகிறார்கள். அப்படி இருக்க, இப்பொழுது அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டம் எது, மார்க்கம் எது என்பதை தெரிந்து கொள்ளும் முகமாக நான் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறேன். சகோதரர்களே, முதலில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், இப்போ இந்த பதிவு நான் போட்டதே காரணம் என்ன என்று சொன்னால், புனித இஸ்லாத்திற்கு எதிராக கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த சில பாஸ்டர்கள் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களை பற்றியும், புனித குர்ஆனை பற்றியும், மேலும் புனித இஸ்லாத்தை பற்றியும் தரக்குறைவாக விமர்சித்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் அந்த மாதிரி இல்லை, ஒரு சில பேர் அவர்கள் ஏன் செய்கிறார்கள், எதுக்கு செய்கிறார்கள் என்று சொன்னால், வேண்டுமென்றே செய்து கொண்டு இருக்கிறார்கள். வேண்டும். அதில் பல பேரில் சமீபத்தில் உறவை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது திருப்பூரில் வாழ்ந்து வரும் பாஸ்டர் சல்மான் என்கின்ற சாலமன் என்கின்ற நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்தும் முகமாக, அல்லாஹ்வை பற்றி கேவலப்படுத்தும் முகமாக
புனித இஸ்லாத்தை பற்றி தரக்குறைவாக பில் பண்ணி செய்யும் முகமாக பேசி வருகிறார். இவர் ஏன் இவருக்கு இஸ்லாத்தை பற்றி அறிந்திருந்து இருந்தால் அதை பற்றி கவலை இல்லை. அறியாத நிலையிலே தரக்குறைவாக பேசுகிறார். ரசூலாவை பற்றி தரக்குறைவாக பேசுகிறார். அதுக்கு அவர் என்ன செய்கிறாரு? சில ஹதீஸுகளை எடுத்து காமிக்கிறார். ஹதீஸை எடுத்து காமிக்கிறார். அதாவது கேவலப்படுத்தும் முகமாக என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதாவது நம்மளுடைய இயேசுநாதர், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கும்போது அவருக்கு வேறு. ஆனால் இவர்கள் சாலமன் அவர் சொல்கிற இயேசுநாதர் வேறு. அவருக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த இயேசுநாதரை பற்றி சொல்லும்போது அவர் சிலுவையில் அறையும் சமயம் என்ன சொன்னாராம்? இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாத நிலையிலே தப்பு செய்கிறார்கள், ஆண்டவா என்னை இவர்களை மன்னி அப்படி சொன்னாராம். அதே நேரத்தில் எங்கள் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தும் முகமாக ஒரு ஹதீஸை எடுத்து காமிக்கிறார். ஏதாவது அவர் சொன்னதாக. ஆனால் அவர் எந்த புஸ்தகத்தில் இருக்கிறது, அந்த 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 ஹதீஸ் யாரினால் எழுதப்பட்டது, அதுக்கு மூலப்பிரதி எங்கே இருக்கிறது, அதெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு கட்டம் கட்டி இந்த இடத்துல இந்த ஹதீஸ் இருக்குன்னு சொல்லி என்ன சொன்னார்னா, எங்கள் நாயகம் சொல்ல என்ன சொல்கிறான்னு சொன்னால், அவர் மரணப்படுகையில் இருக்கும்போது யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய மூதாதையர்களுடைய சமாதிகளை வணக்கஸ்தலமாக ஆக்கிவிட்டார். அவர்களை ஆண்டவா நீ இது செய்ய சொல்லி சொன்னாராம் எங்கள் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், உலகத்தில் வந்த அத்தனை தீர்க்கதரிசிகளும், விசேஷமாக இந்த உலகத்திற்கு வந்த விஷயம் சொன்னால், மற்றவர்களை திட்டுவதற்கோ மற்றவர்களுக்கு சபிக்கவோ தேவை அல்லாஹ் வந்து ஏன் அனுப்ப வேண்டிய தேவை என்ன? இவர்களை பரிசுத்தர்களாக இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறான். எங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு, ஆபிரகாமுக்கு சொல்கிறாங்க, மோசஸ், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள். எந்த தவறும் செய்ய மாட்டார்கள். தவறு செய்ய மாட்டார்கள். அப்படிங்கும்போது அவர்கள் சபித்தால் அவர்களை பின்பற்றுவார்களா மக்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த மாதிரி இவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இவர் பைபிளில் இங்கே அவருக்காக பிரார்த்தனை பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்ன அதே சாலமன் அதே பைபிளில் இருக்குது. அத்திப்பழத்தை மரத்தை பார்த்தோன்னே அத்தி மரம் காய்க்கலைன்னு சொன்னால் சாபம் விட்டார். அத்தி மரம் பழுத்த நாசமாகி போட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அது சாபம் இல்லையா? எங்கள் நபிநாயகத்தை பற்றி சொல்கிறீங்களே, இப்போ இவர் சாபம் கடவுள் என்ன கடவுள்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற கடவுள், ஆனால் நாங்கள் சொல்கிற கடவுள் ஏற்றுக்கிறதில்ல. அவர் ஒரு விசேஷமாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. பல தீர்க்கதரிசிங்களை எப்படின்னு சொன்னால், படைப்பு என்றைக்கும் படைத்தவன் ஆக முடியாது. முதல் ஆதாரத்தை தெரிஞ்சு கொள்ளுங்கள். முதல் ஆதாரம் என்னன்னு சொன்னால், படைப்பு என்றைக்கும் படைத்தவன் ஆக முடியாது. கடவுள் இருக்கிறாப்பிலே அருட்பெரும் ஜோதி இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை, பார்க்கவும் முடியாது. அருட்பெரும் ஜோதி மோசஸ் அவர்கள் பார்த்தார்கள். மயக்கம் போட்டு விழுந்து 40 நாள் கழித்து எழுந்திச்சார். அப்பேற்பட்ட கடவுள் எப்படின்னு சொன்னால்,
உலகத்துக்கு வரணுன்னு தேவையில்லை. அவர் அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துக்கு வர வேண்டிய என்ன தேவை இருக்கிறது? தேவையில்லை. அருட்பெருஞ்சோதி மாண்ட ரூபம் தாங்கி இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படிங்க சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. மாண்ட ரூபம் தாங்கி எதுக்கு வரணும்? இதுக்கு முன்னால் 1,00,000 எத்தனையோ பேர் தீர்க்கதரிசிகளை இந்த உலகத்துக்கு அமைச்சிருக்கும்போது கடைசியாக படைப்புன்னு அந்த முதல்ல தெலுங்கு அவதாரம் என்று சொன்னால் கடவுள் நேராக வரணும், அதுதான் அவதாரம். ஒரு வயிற்றில் அந்த கன்னி மரியாள் அவர்களுடைய அலைசலாம் அவர்களுடைய வயிற்றில் பிறந்துட்டாவே அது படைப்பு, படைத்தவன் ஆக முடியாது. இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொல்கிறபடி அவர் இறைவனாக இருந்தால் அந்த அத்தி மரத்தை சபிக்காமல் அத்தி மரத்தை பழத்தை கொண்டு வந்து இது செய்யணும். அதே நேரத்தில் எங்கள் இயேசுநாதர் இருக்கிறார். எங்கள் இயேசுநாதர்னு சொன்னால் எங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எத்தனையோ இது செஞ்சுருக்கிறாரு, அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாரு. அது குரானில் இருக்குது. அதை பற்றி அப்புறம் பேசுவேன். என்ன எவ்வளோ இது செஞ்சுருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அத்தி மரத்தை இவர் கடவுள்னு சொன்னால் அத்தி மரத்தை ஏன் பழுக்க வச்சு அந்த அத்தி பழங்களை இவர் சாப்பிடல? முதல்ல நான் சொன்னது என்ன, அத்தி மரம் அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அத்தி மரத்தை பழுக்க வச்சு சாப்பிட்ருக்கணும். அப்புறம் அடுத்தது என்னன்னு சொன்னால், ஒரு வயிற்றில் போகக்கூடாது. அவதாரம்னா நேராக ஆண்டவனுக்கு நேராக வரணும். வந்தாரா? இல்லை, ஒரு வயிற்றுலேருந்து போதார். எப்படி என்ன சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆதாம்ங்கிறவர் இருக்கிறாரு, அவர் தாய் தந்தையர் இல்லாமல் பிறந்தார். அல்ல ஆண்டவருக்கான மண்ணால் படித்தான். அப்புறம் இப்போ அவர் கடவுளாகிடுவாரா? இவருக்குனாச்சும் அம்மா வயிற்றுலேருந்து வர்றாரு. ஆனால் அவர் வெறும் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறார், தாய் தந்தை இல்லாமல். இப்போ நான் அவரை கடவுள்னு சொல்லிடலாமா? அப்படி இருக்கும்போது சாலமன் சார், எங்கள் நபிநாயகம் மேலே தரக்குறைவாக இது செய்யாதீங்க. இந்த உலகத்தில் வந்த அத்தனை தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்கள், அடுத்தவங்களை இது செய்ய மாட்டாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்குறது என்னன்னு சொன்னால், நீங்கள் எந்த ஹதீஸை எடுத்து காமிக்கிறீங்களோ அந்த ஹதீஸு தொகுத்தவர் யார்? சேலஞ்ச் பண்ணுறேன். அந்த ஒரிஜினல் மூலப்பிரதி எடுத்து நீங்கள் காமிக்கணும். சும்மா கண்ட பயலுங்கெல்லாம் எழுதுனதெல்லாம் ஹதீஸுன்னு சொல்லி கடைசி நேரத்தில் அவர் அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னால் ஒரு ஆள் சொன்னார், மாட்டிக்கிட்டார் என்கிட்ட. அது அப்புறம் சொல்லுவேன் பேர் என்ன. அப்படி இருக்கும்போது இந்த ஹதீஸ் தொகுப்பாளர் 1400 வருடங்களுக்கு முன்பாக எழுதிய மூலப்பிரதி நீங்கள் ஆதாரம் காமிச்சிட்டு இது மாதிரி எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் தரக்குறைவாக விமர்சிச்சிருக்கிறாரு, சபிச்சிருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் ஏற்றுக்குவேன். அடுத்தது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்களா? காமிக்கிறீங்களா? மூலப்பிரதி அந்த ஹதீஸ் தொகுப்பாளர் நீங்கள் எடுத்து காமிக்கிறீங்களே, அந்த ஹதீஸ் தொகுப்பு நீங்கள் காமிக்க முடியுமா? சும்மா கண்டவங்களாம் எழுதி நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுதான் நீங்கள் பின்பற்றுற இதா? அடுத்தவங்கள கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக. அதே போல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்கள் இயேசுநாதர் இருக்கிறாரு, பைபிளில் அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு அவர் வருகையை பற்றி சொல்லி சில வசனங்கள் எடுத்து காமிக்கிறீங்க. இப்போ எங்கள் நபிநாயகத்தை பற்றி ஆதாரத்தை எடுத்து காமிக்கட்டுமா? ஆண்டவன் என்ன சொல்கிறான் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி? லகத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் மோமினீன ரவுஃபுர் ரஹீம். நீ விசுவாசம் கொண்டவர்களே, திடமாக உங்களிடம் இருந்தே என்னுடைய நேசர் வந்திருக்கிறார்.
நீங்கள் கஷ்டப்படுவதற்கு மிகவும் வருத்தத்தை உண்டாக்குவதாகவும் உங்கள் நலன்களின் பேரில் பேரார்வம் கொண்டவர்களாகவும் மோமின்கள் மீது அன்புடையவராகவும் கிருபை உடையவராகவும் இருக்கிறார். ஆதாரத்தை பார்த்துட்டீங்களா? அத்தோடு இல்லாமல் அர்-ரஹ்மான் அல்லமல் குரான், என் நேசருக்கு நான் குரானை கற்றுக் கொடுத்தேன், அவர் மூலமாக நான் இறக்கினேன் குரானில் எடுத்துக்க. இன்னும் என்ன சொல்கிறான், எல்லா நபிமார்களுக்கிட்ட என்ன சொல்கிறான், இந்த உலகத்தில் வந்திருக்கிற எத்தனை தீர்க்கதரிசிகளுக்கு முன்னால் என்ன சொல்கிறான், ஒரு மீட்டிங்கை போட்டு, நபிமார்களே உங்களுக்கு வேதமும் ஞானமும் கொடுத்து நான் உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்புவேன். வேதமும் ஞானமும் கொடுத்த நபிமார்களை பற்றி சொல்லும்போது குரானில் சொல்கிறான், இறுதி நபியாக என் நேசர் உங்களுடைய வருவார், அவர் மீது நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும். ஆதாரத்தை பார்த்துட்டிங்களா? ஆதாரம் எங்கே இருக்குது? குரானில் ரசூல்லா பற்றி ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறீங்களே. இது மாதிரி இன்னும் என்ன இடத்துல சொல்கிறான், இன்னக்கு அலா ஹுல்கின் அலீம், நீங்கள் உயர்ந்த பண்பில் நற்பண்பில் இருக்கிறீர். யாரை பார்த்து சொல்கிறான்? நபிநாயகம் உயர்ந்த பண்பில் இருப்பவர் இந்த மாதிரி சபிப்பாரா? தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ மறுபடியும் இந்த வர்றேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, உங்கள் எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்கள் மார்க்கம் சத்திய சன்மார்க்கம், எங்களுடைய கூட்டம் சொர்க்கத்துக்கு போகிற கூட்டம்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பிரச்சனைக்கு நான் வர்றேன். இப்போ உங்களுக்கு நான் சில கேள்விகள் கேட்பேன் பைபிள் மூலமாக. இந்த விஷயத்தை நான் எடுத்து காட்டிட்ட பிறகு நான் கேட்பேன், என்ன விஷயம்? இந்த உலகத்துக்கு நாம் எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கும், நாம் மரணம் அடைந்தால் நித்திய ஜீவனை பெறுவதற்கும், நாம் சரீரங்கள் அழியாமல் வாகும் வெகுமதியை பெறுவதற்கும் நாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம், சொர்க்கம் செல்ல வந்திருக்கிறோம். அப்போ சொர்க்கம் செல்ல அப்படி இருக்கும்போது ஒரு நபர் அல்லாஹ் ஆண்டவனுடைய நேசத்தை பெற்றுவிட்டார், அவர் மரணம் அடைந்தால் சரீரம் அழியாமல் வாகும் வெகுமதியை பெற்றுவிட்டார் என்று சொன்னால், பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், மரணம் அழியாமல் சரீரங்கள் அழியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால், அவர் சார்ந்து இருக்கும் மார்க்கம் சத்திய சன்மார்க்கம், சார்ந்து இருக்கிற கூட்டமானது சொர்க்கத்துக்கு அடையக்கூடிய கூட்டம். அதாவது நித்திய ஜீவன் பெற்றவர் உடைய அந்தஸ்து என்னன்னு சொன்னால், அவர் எந்த ஆண்டவனை விசுவாசம் கொண்டு இருக்கிறா அந்த ஆண்டவன் தான் உண்மை இறைவன். மேலும் எந்த நபி, அதாவது தீர்க்கதரிசி மீது விசுவாசம் கொண்டிருக்கிறாரோ அந்த நபி தான் உண்மை தீர்க்கதரிசி. மேலும் அவர் எந்த வேத புஸ்தகத்தை ஏற்றிருக்கிறாரோ அந்த வேத புஸ்தகம்தான் உண்மை வேத புஸ்தகம். இருக்க ஆதாரம் என்ன? அவர் மரணம் அடைந்தால் சரீரங்கள் அழியாமல் நித்திய ஜீவனை பெற்றிருக்கணும். இதுதான் ஆதாரம், அடிப்படை இதுக்கெல்லாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கேவலப்படுத்துகிறீரோ அந்த நபிநாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இறுதி நபி, உண்மை இறுதி நபி, தீர்க்கதரிசி. மேலும் அவர் எந்த ஆண்டவனை பற்றி சொல்லியிருக்கிற அந்த அல்லாஹ் தான் உண்மை இறைவன் என்பதற்கும், உண்மை இறைவன் என்பதற்கும் மேலே புனித திரு குரான் உண்மை வேத புஸ்தகம் என்பதற்கும் மேலே இஸ்லாம் சத்திய சன்மார்க்கம் என்பதற்கும், நான் சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவன், சுன்னத் ஜமாத் சொர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டம் என்பதற்கும் ஆதாரம் என்னன்னு சொன்னால், அந்த புனித இஸ்லாத்தை சார்ந்த இறைநேசர்கள் மரணம் அடைந்தாலும் சரீரங்கள் அழியாத நிலையிலே நித்திய ஜீவனை பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை தெரிஞ்சுக்குங்க, நித்திய ஜீவனை பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு 4-5 ஆதாரத்தை காமிக்கிறேன். நித்திய ஜீவனை பெற்றவர்கள்
டாயானிக்க ஃபோட்டோ. மண்ணறையிலிருந்து வெளியே வந்து ஒரு அழியாமல் இருக்கும் ஒரு பாதம். எங்கே? மண்ணறையிலிருந்து வெளியே வந்து அழியாமல் இருக்கும் பாதம். அதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். இவர் யார் என்று சொன்னால் 800 வருடங்களுக்கு முன்பாக மரணம் அடைந்த மகான். அவருடைய பேர் என்னன்னு சொன்னால் ஹசரத் அஹ்ராத் அய்யூப் தாஹி குர்தி ரஸியல்லாஹு தஆலா அவர்கள். அவர் எங்கே அடக்கமாக இருக்கிறார்னு சொன்னால் சிரியா நாட்டில் டமஸ்கஸ் என்கின்ற தலைநகரிலே ஜாமியா நூர் என்கின்ற ஒரு பாடசாலை இருக்கிறது, பள்ளிக்கூடம், சுன்ன ஜமாத்துடைய மதரசா. அதுக்கு அருகாமையில் ஒரு அடக்கமாகியிருக்கிறார். 800 வருடங்களுக்கு முன்பாக அடக்கமான அவருடைய புனித பாதம் மண்ணறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறது. எப்படி வந்தது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் இடத்த சொல்லிட்டேன், இது சொல்லிட்டேன். எப்படி வந்தது இந்த பாதம் அப்படின்னு சொன்னால், இன்னிலேருந்து 200, அவர் அடக்கம் ஆனது 800-900 வருஷத்துக்கு முன்னால். இன்னிலேருந்து ஒரு 300-200 வருஷத்துக்கு முன்பாக ஒரு மகான் போகிறார், இறைநேசர் போகிறார். அவர் தரிசிக்கிறதுக்காக, பார்க்குறதுக்காக. இந்த இடத்தில் இந்த மாதிரி ஒரு இறைநேசர் அடக்கம் ஆகியிருக்காருன்னு சொல்லி. அப்போ அந்த இறைநேசர் உடைய சமாதிக்கிட்ட நின்று என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பெரிய இறைநேசர் என்று சொன்னால் அதற்கு ஆதாரம் காண்பிக்க வேண்டும், ஆதாரம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ சொல்கிறாரு. அப்போது என்ன நடக்குது? அந்த சமாதி வெளியே வெடித்து அவருடைய புனித பாதம் மண்ணறையிலேருந்து வெளியே வந்து இன்றளவும் அழியாமல் இருக்கிறது. இன்றளவும் மறுமை நாள் வரைக்கும் இந்த கால் போகாது. அப்படி தான் இருக்க போகுது. அந்த மண்ணறையிலே அவர் அந்த பாதத்தில் இன்னும் நகங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றன, நகங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த கண்காணிப்பார், அந்த சமாதியை கண்காணிப்பார், அதை வெட்டி விடுகிறார் நகத்தை. எப்படி இந்த நபிநாயகம், எங்கள் நபிநாயகத்தை விசுவாசித்தவர் எப்படி இந்த வெகுமதியை பெற்றார்? எப்படி பெற்றார்? நீங்கள் எங்கள் நபிநாயகத்தை தரக்குறைவாக பேசுகிறீங்க சாலமன். இப்போ இது எப்படி பெற்றார்? அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? உயிரோடு உடலோடு வாழ்கிறார்கள். மரணம் அடைந்த பிறகு அது புனித இஸ்லாத்தில் தான் இருக்கிறார்கள். அதில் வேறு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இவருடைய பாதம் சம்பந்தமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், அவர் பாதம் மேலே அவரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மண்ணறையில் உள்ளே இருக்கிறார், வெளியே இருக்கிறவருடைய பேச்சை கேட்குறார். எப்படி கேட்டார்? அப்போ உயிரோடு உடலோடு வாழ்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அதில் வேறு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நானும் என் மனைவியும் மெட்ராஸுக்கு போய் திரும்பி வந்து கொண்டு இருந்தோம் ட்ரெயினில். இப்போ மனைவி என்னோட இல்லை, அதாவது மரணம் அடைந்துட்டாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்பாக அவங்க என் மனைவியும் வர்ற வழியில் ட்ரெயினில் வரும்போது நான் இவரை பற்றி பேசினேன். இந்த மாதிரி ஒரு புனிதருடைய பாதம் வெளியே வந்திருக்குன்னு சொன்னேன். இதை கேட்டுட்டு இருந்த எய்தாப்பில் உட்காந்தவர், அவர் பேர் அப்துல் சலாம்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார்? நான் அதை பார்த்துருக்கிறேன்னார். இதுக்கு என்ன சொல்கிறீங்க சாலமன்? நீங்கள் தப்பாக பேசுகிறீங்களா? அதே போல் அடுத்தது நடக்கிற அது இதில் இந்த இது தெரியுமா? திஸ்தாக்கா தேக் பாய், பாம்பேக்கு அருகாமையில் பூனா என்கின்ற ஊரில் ஹமர் அலி தர்வேஷ், ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் அடக்கான ஹமர் அலி தர்வேஷ் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடக்கமாயிருக்கிறாங்க. அந்த இதில் ஒரு உருண்டைக்கல் இருக்கிறது. அந்த உருண்டைக்கல்லை 11 பேர் சுற்றி நின்று யா ஹமர் அலி தர்வேஷ்னு சொல்லி அந்த விரலை வச்சா தானாக எழுந்திருக்குது. அது இன்றும் நடக்கிறது. அவர் எப்போ அடக்கான அன்றிலிருந்து இன்று வரை நடக்கிறது, ஞாபகத்து வரைக்கும். இப்போ எப்படி நடக்கிறது?
இதுலேருந்து இன்னும் 1932 வருடம் நடந்த விஷயம் என்ன? எங்கே நடந்தது? ஈராக் நாட்டிலே. எங்கள் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய கம்பானியன், அவருடைய தோழர்களில் 2 பேர் யூஃப்ரட்டிஸ், ஈராக் நாட்டில் யூஃப்ரட்டிஸ் நதி இருக்குது. அங்கே அந்த யூஃப்ரட்டிஸ் நதி கரைக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ணியிருந்தாங்க. அந்த யூஃப்ரட்டிஸ் தண்ணி வந்து அவருடைய சமாதிக்குள்ளே வந்துச்சு. இந்த 2 பேரும், அவங்க பேர் என்ன தெரியுமா? அந்த 2 பேர் ஹஜரத் உதைபத்துல் யமனி ரலியல்லாஹு தஆலானு அண்டு ஹஜரத் ஹுசைஃபா ரலியல்லாஹு தஆலானு அவர்கள் 2 பேர் 1400 வருடங்களுக்கு முன்பாக அடக்கம் செய்வார். 1932 இவங்களுக்கு அந்த கல்லறைக்குள்ளே இந்த தண்ணி வந்து யூஃப்ரட்டிஸு. அவங்க என்ன செஞ்சாங்க? நேராக யாருடைய கனவுல போகிறாங்க? அந்த ஈராக்கை ஆண்டு கொண்டிருந்த மன்னருடைய கனவுல போய் காட்சி அளித்து, இந்த மாதிரி எங்கள் சமாதிக்கு தண்ணி உள்ளே வந்துடுச்சு, எப்போ எங்களை எடுத்துகிட்டு போய் நேராக எங்கேயும் அடக்கம் பண்ணுங்க, எங்கள் உடலை நேராக போய் இன்னொரு பெரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எங்கள் நபிநாயகமுடைய இன்னொருடைய சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அடக்கஸ்தலத்துக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ணிடுங்க அப்படி சொல்லலாம். அவர் அந்த சமாதிகளை நோண்டும் பொழுது எப்படி 1400 வருஷம் முன்னால் அடக்கமாக இருந்தாச்சோ அதே போல் அவருடைய எப்படி இதை திறந்து எல்லாம் இது பார்த்தாங்க. மூஞ்சியை அவர் மேலே போட்டிருந்த துணி கூட இதாகலை. எப்போ எங்கள் நபிநாயகத்துடைய பரம்பரையை சார்ந்தவங்க இறைநேசர்கள் அவருடைய கம்பெனியன் எப்படி உடலோடு வாழ்கிறாங்க பார்த்தியா? देख है क्या कर को रिश्ता क्या कर को மைல் देख आता क्या देख 12 மைல். அவர் பேர் என்ன தெரியுமா? ஹஜரத் குத்துப் ஷா கோரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கோலார் என்ற ஊரில். அவரும் எந்த ஊரில்? அரபு நாட்டில் 1000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர். அவர் என்ன செய்கிறார்? மரணம் அடையிறதுக்கு முன்னால் தன்னை சீடர்கள் சொல்கிறாங்க, என்னை எடுத்துக்கொண்டு என்னுடைய உடலை எடுத்துக்கொண்டு ஜனாதாவில் எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும். எந்த இடத்தில் அந்த பல்லக்கு இருக்க என்னை தூக்கி கொண்டு செல்கின்ற பல்லக்கு அந்த பூமி இதில் வைக்கப்பட்டு மறுபடியும் எழுந்திருக்காத நிலை ஏற்படுகிறதோ, அந்த பல்லக்கு எழுந்திருக்காத நிலையில் எந்த இடத்துல வைக்கப்பட்டு அது எழுந்திருக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுதோ அந்த இடத்துல அடக்கம் பண்ணுங்கிறாரு. எங்கே? பெங்களூர்லேருந்து ஒரு 12-15 மைலுக்கு முன்னே. அவர் பேர் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னால் இப்போ சொல்லியிருந்தேன் நான். ஹஜரத் குத்துப் ஷா கோரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெரியுமா? அவர் அடக்கம் ஆகிருக்கிறாரு. 12 வருஷம் அழியாமல் இருந்திருக்கிறாரு. 12 வருஷம். அதே போல் திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் கொல்லம் என்கின்ற ஊரில் அடக்கம் ஆகிருக்கிற மகான். ஆனால் அவர் பேர் தெரியல. பள்ளிவாசல் எப்போ அடக்கம் செஞ்சாங்கன்னு தெரியல, அது அட்ரஸ் போடல. ஆனால் அவருடைய சரித்திரம் மட்டும் இதில் திருச்சியில் இருக்கிற ஒரு இதில் வந்துச்சு. எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் போய் பார்த்தாங்க. ஒரு மஸ்ஜித் பள்ளிவாசலை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது தோண்டும்போது அவருடைய சரீரம் அழியாமல் இருந்தது. எப்படி அழியாமல் இருந்தது? அவருடைய சமாதியை புதுப்பித்து கட்டியிருக்கிறாங்க. அந்த சமாதி என்னான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் அவருடைய சமாதி. கொல்லத்துக்கு அருகாமையில் மேலே போற்றி இருந்த துணி கூட அழியாமல் இருந்துச்சு. இறைநேசர்கள், புனித இஸ்லாத்தை சார்ந்த இறைநேசர்கள் எப்பேற்பட்ட அந்தஸ்து பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்தேன். சல்மான் வருது. அப்படி இருக்கும்போது இஸ்லாத்தை பற்றி தரக்குறைவாகவும் கேவலகமாக நீங்கள் பேசுறதுக்கு நீ யார்? இது போல் மதுரையில் ஆண்டு கொண்டு இருந்த மருதநாயகம் பிள்ளை கூட இப்போது ஆங்கிலேயர்கள் தூக்கில் போடுறாங்க. அவரை பிடிச்சிட்டு 2 ட்ரிப்பு தூக்கில் போடுறாங்க. தூக்கில் போட்ட பிறகு இறக்குறாங்க. சிரிக்கிறார். ஏன் சிரிக்கிறீங்க அப்படி சொல்லும்போது,
நான் என் கட்டில் இருக்கிற தாயத்தை நீங்கள் கழட்டி விடுங்க. என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லியிருக்கார், உன்னுடைய தாயத்து நீ கட்டியிருக்கிற வரைக்கும் உனக்கு மரணம் நெருங்காது, அந்த தாயத்தை கழட்டி விட்டால் உனக்கு மரணம்னு சொல்லி 3வது ட்ரிப்பு இதில் தூக்கு எடுக்கிறாங்க. மரணம் அடைந்து விடுகிறார். அதை அப்போ செய்யும்போது அன்று இரவே அந்த தூக்கில் போட்ட மேஜருடைய கனவுல வந்து வெள்ளைக்காரனுடைய கனவுல வந்து நான் மறுபடியும் இந்த வந்துடுவேன் சொன்னோன்னே பயந்து என்ன செய்கிறாங்க, மறுபடியும் இந்த சமாதியை எடுத்து அவருடைய உடலை எடுத்து கால் ஒரு பக்கம், உடம்பு ஒரு பக்கம், தலை ஒரு பக்கம், தமிழ்நாட்டில் 4 பக்கத்துலேயும் 3 இடத்துல அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் தலை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், மதுரையில் அவர் உடல் ஒரு பக்கம். இது எப்படி நடந்தது? எங்கள் இதை பற்றி எங்கள் பைபிள் இருக்க தான் ஒரிஜினல், குரான் இருக்க மூலப்பிரதி, குரான் இருக்குது காப்பி அடிக்கப்பட்டதுங்கிறார். யார்? சாலமன் காப்பி அடிக்கப்பட்டதா? ஒரு வசனத்தை நான் எடுத்து காமிக்கிறேன். என்ன குரானில் இருக்க ஒரு வசனம், அது என்னான்னு சொன்னால், இறுதி காலம் நெருங்கி விட்டது, சந்திரன் 2ஆக பிளந்து விட்டது. எங்கள் நாயகம் சல்லல்லாஹு அவர்கள், என்னுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்கள், எங்கள் தீர்க்கதரிசி சந்திரனை 2ஆக பிளந்து காட்டியிருக்கிறார். குரானில் சொல்கிறாப்புல அதே போல் செஞ்சும் காமிச்சிருக்கிறார். அதுக்கு ஆதாரம் வேணுமா? அவர் அந்த சந்திரனை 2ஆக பிளந்த நாள், அந்த இரவு சேரமான் பெருமாள் என்கின்ற ஒரு சேர மன்னன் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த சேரமான் பெருமாள் தன் மாடியிலிருந்து பார்க்குறார். ஆச்சரியப்பட்டு போய் யார் செய்தது, எப்படி செய்தது யாருன்னு சொல்லும்போது, அரபு நாட்டிலேருந்து வணிகத்துக்கு வந்திருந்த அரபுகள் இந்த மாதிரி விசாரிக்கிறார். விசாரிக்கும்போது இன்னார் எங்கள் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறார். நேராக போகிறார். அவரை பார்க்குறாரு, விசுவாசம் கொண்டுறாரு. மறுபடியும் கேரளாவுக்கு வர வழியில் அங்கே நம்ம யமன் நாட்டில் ஜலாலாங்கிற ஊரில் மரணம் அடைஞ்சு போயிறார். அங்கே தான் அவருடைய அடக்கஸ்தலம் இருக்குது. இப்போ அவருடைய பேர் என்ன தெரியுமா? ஹதரத் தாஜுதீன் ரலியல்லாஹு தஆலா. அவர் பேரில் கட்டினப்பட்ட பள்ளிவாசல் 1450 வருஷத்துக்கு முன்பாக சேரமான் பெருமாள் பள்ளிவாசல் இருக்குது. சந்திரன் 2ஆக பிளவு ஆனதுக்கு ஆதாரத்தை காமிச்சிட்டிங்களா? குரான் வசனம் உண்மைங்கிறதுக்கு ஆதாரம். இது தெரிஞ்சுக்கோங்க. சாலமன் அடுத்தது 18 சித்தர், தமிழ்நாட்டில் 18 சித்தர், ஒரு சித்தர் யாக்கோபு சித்தர், அதாவது ராமதேவருங்கிற சித்தர், அவரும் பார்க்குறாரு. அந்த நேரத்தில் அவரும் அதை விசாரித்து யார் செஞ்சான்னு சொல்லி நான் எங்கள் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து போய் விசுவாசம் கொண்டு தமிழ்நாடுக்கு வர்றார். இப்போ அவருடைய பேர் என்ன தெரியுமா? யாக்கோபு சித்தர். எப்படி அவர் குரானுடைய வசனம் உண்மை, வசனங்கள்லாம் டூப்ளிகேட் பைபிள்லேருந்து எடுத்து சொன்னு சொல்கிறீங்களே, இப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க? உண்மை வசனங்கள்ங்கிறதுக்கு ஆதாரத்தை கருத்து காண்பிக்கிறேன். 3வது ஒரு ஆள் ஒரு பெரிய மகான் பார்த்தாரு பஞ்சாபில் பத்திண்டாங்கிற ஊரில். அவரும் பார்க்குறாரு, நேராக போகிறாரு, வந்து அங்கே விசுவாசம் கொண்டாரு. மறுபடியும் வந்து அவருடைய சமாதி பத்திண்டாங்கிற ஊரில் இருக்குது. ஆதாரத்தை காமிச்சிட்டேன்னா குரானுடைய வசனம், குரானை பழிச்சு பேசுகிறப்ப காப்பி அடிக்கப்பட்டது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, காப்பி அடிக்கப்பட்டதுன்னு சொன்னால் கண்டபடி எழுதலாம், எது வேணாலும் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கண்டபடி எழுதியிருக்கலாம். ஆனால் ஏசுநாதர் செஞ்சிருக்கிறார் இந்த மாதிரின்னு சொல்லி வசனம் இறங்க சொல்கிறார். ஏசுநாதர் இந்த மாதிரி அற்புதங்கள் செஞ்சார், இந்த மாதிரி செஞ்சார்னு சொல்லி ஆண்டவன் சொல்ல சொன்னார். அதே நேரத்தில் இவர் தன்னை பற்றி பேசும்போது கூட அது குரான் தப்புன்னு இதுன்னு சொன்னால் இவரும் என்ன செஞ்சுருக்கணும் தெரியுமா? நானும் இந்த மாதிரி இயேசுநாதரை போல்
அற்புக்கு செத்தவங்களை எழுப்பி காமிச்சிருக்கேன்னு சொல்லுங்கள். வசனம் வந்திருக்கணும். இருக்கா? எதனாச்சும் ஒரு வசனம்? சும்மா வந்த வாயை வந்தோம் அப்போ பேசிட்டோம். உங்களுடைய மதத்தை பற்றி நீங்கள் பேசுங்க. ஏன் மற்ற மதத்தை பற்றி இப்படி பேசுகிறீங்க? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. இப்போது நான் ஒரு ஆதாரத்தை காமிக்கிறேன். இயேசுநாதர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். இன்னுங்க வசனம் இருக்குது. அது உண்மைதான். அப்போ இருக்கிற உங்களுக்கு அவரை வழியும் சத்தியம் அவரை விசுவாசிச்சா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், ஆண்டவனை அடைய முடியும். அப்போது எப்படி? அதுக்கு முன்னால் ஆதம் அவர்களும் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருந்தார். அவர் விசுவாசித்து தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதே போல் ஆபிரகாமும் வழியும் சத்தியமும் அவர் விசுவாசிச்சா தான் சொர்க்கத்துக்கு முடியும். மோசஸும் விசுவாசிச்சா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதே போல் எங்கள் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக வந்தவர் தான். இப்போது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும், அத்தனை நபிமார்களுக்கும், இயேசுநாதர் உள்பட, ஆபிரகாம் உள்பட, மோசஸ் உள்பட, ஆதாம் உட்பட அவர் மீது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். முதல்ல குர்ஆனில் வேறு சொல்லிட்டான், விசுவாசியுங்கள், இறுதி நபியாக வருவரை நீங்கள் விசுவாசியுங்கள்னு சொல்லிட்டாங்க. அவரை விசுவாசித்தா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அவர் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். சகோதரரே, ஒரு இதை தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார்னு சொல்லிட்டு அதரத்தை நான் காமிச்சிட்டேன்னா, அப்படி இருக்கும்போது அவரை பற்றி கேலியும் கிண்டலும் என்ன சொல்லி சில பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவரை பற்றி தரக்குறைவாக பேசுகிறது, அவரை பற்றி இது செய்கிறது, பெண்களோடு இது செஞ்சார், அப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்லி அவரை கீழ்த்தரமாக பேசுவது. எங்கேனாச்சும் உலகத்தில் வர்ற அத்தனை தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்கள், இயேசுநாதர் உள்பட எல்லாம் பரிசுத்தவார்கள், எந்த தவறும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் தவறு செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ ஆண்டவன் ஏன் அவங்களுக்கு விசேஷமாக தேர்ந்தெடுத்திருக்கிறான்? அவங்கள நேர்வழி மக்களை அவர் விசுவாசிக்கிற மக்களை, இந்த தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிற மக்கள் பொய்யும் பெருட்டுமா பேசுனா அவரை விசுவாசிப்பாங்களா? அப்படி இருக்கும்போது எங்கள் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறாரு? சத்தியத்தை எடுத்துரைக்கிறதுக்காக. அப்படி இருக்கும்போது உண்மையிலே எங்கள் நபிநாயகம் சொல்லும் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். எப்படி? இயேசுநாதர் கடவுள் கிடையாது, அவர் அல்லாஹ்வுடைய தீர்க்கதரிசி அப்படிங்கிற கொள்கையையும், மேலே புனித இஸ்லாம் சத்திய சன்மார்க்கம், மேலே நம்ம படைத்த அல்லாஹ் தான் உண்மை இறைவன், நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர், புனித வேத புஸ்தகம். இதுக்கு ஆதாரம் என்ன? இயேசுநாதர் கடவுள் கிடையாது, அவர் ஒரு விசேஷமாக அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிங்கிற கொள்கையை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அவர் மரணம் அடையவில்லை, ஆண்டவன் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டார். அதுக்கு ஆதாரம் என்ன? நம்மளுடைய புனித சலாத்தில் இருக்கிறத சார்ந்த இறைநேசர்கள் உயிரோடு உடலோடு வாழ்கிறார்கள். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு ஆதாரத்தை நான் எடுத்து காமிச்சிட்டேன். யார் என்னென்ன விஷயம் இன்னும் நூற்றுக்கணக்கான ஆதாரம் இருக்குது. கொஞ்சம் மன்னிக்கணும். நாங்களும் இயேசுநாதர் வருகிறார். ரெண்டாவது வருகை, முதல் வருகை வந்த மறுபடியும் இந்த உலகத்துக்கு வர்றார். ஆனால் உலகத்துக்கு வரவர் யார் சொன்னால் கடவுளாக வரவில்லை, கடவுள் கிடையாது. அவர் நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கல்மா ஓதனவர் விசுவாசிக்கிறவராக தான் வருவார். அதுதான் எங்களுடைய நம்பிக்கை.
அந்த அந்த விசுவாசிக்கிறதுனால தான் இந்த மகான்கள் மரணம் அடைந்த பிறகு இந்த மாதிரி விசுவாசித்ததுனால தான் நம்ம மகான்கள் உயிரோடு உடலோடு வாழ்கிறாங்க. சல்மான் சாலமன் இதை தெரிஞ்சுக்கங்க. ஏதோ வாழ்க்கை வாழலாம் இல்லை, வாழ்க்கை ஒரு தடவை தான். இதுக்கு மேலே நான் இஸ்லாம் புனித இஸ்லாம்ங்கிறதுக்கு ஆதாரத்தை காமிச்சிட்டேன். நீங்கள் வருவது வாங்க, இதுதான் வாழ்க்கை. அது இல்லை எது அப்படி புனித அதாவது இயேசுநாதர் கடவுள்னு சொல்லியிருந்தா அது உண்மை. கடவுள்னு சொன்னா இந்நேரம் யூதர்கள் அதை ஏற்றிருக்கணும் அவரை. ஏன் அவங்க விசுவாசிக்கலை, விசுவாசிக்காமல் இருக்காங்க, அசுவிசுவாசியாக இருக்காங்க. அவங்கள தான் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நாங்கள் உண்மையாக விசுவாசிக்கிறோம், அவர் செஞ்ச அற்புதங்களை நாம் எடுத்து காமிக்கிறோம். ஆனால் நாங்கள் எதிரிகள், அவங்க நல்லவங்க, யூதர்கள் நல்லவங்க இல்லை. எப்படி வாழலாம் இல்லை, இப்படி தான் வாழணும். ஆண்டவனை அடையிறதுக்கும் மேலே நித்திய ஜீவன் அடையிறதுக்கும் சொர்க்கம் செல்வதற்கு உண்மை வழிமுறை என்னன்னு சொன்னால் அது நம்ம புனித இஸ்லாத்தில் தான் இருக்கிறது. உண்மை வழிமுறை எப்படி அடையிறதுங்கிறதுக்கு வேறு எந்த மார்க்கத்தில் இப்போ இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்கும். அந்த பல வழிமுறை ஒரே நேரத்தில் இருக்காது. அந்த ஆண்டவனை அடையிறதுக்கும் நம்ம மரணம் அடைஞ்சால் சரீரம் அழியாமல் வாழ்வதற்கு வழிமுறை இருக்குது. ஒரு வழிமுறை தான் இந்த உலகத்தில், பல வழிமுறை இருக்காது. அந்த வழிமுறை புனித இஸ்லாத்தில் தான் இருக்கிறது. இப்போது நீங்கள் புனித இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் தான் நீங்கள் ஆண்டவனுடைய அடைய முடியும். அந்த வழிமுறையை பின்பற்றினா தான். அந்த வழிமுறை என்ன தெரியுமா? எங்களுடைய நபிநாயகத்தை உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும், அவருடைய நேசத்தை நாம் பெற வேண்டும். இதுதான் வழிமுறை. யார்? எங்கள் நபிநாயகத்தை நாம் உயிரை விட அதிகமாக நேசிக்கிறோன்னு சொல்லி நம்ம முஸ்லீம்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அடிப்படை வழிமுறை என்ன தெரியுமா? அந்த நபிநாயகம் சொல்லி நாம் உயிரை விட அதிகமாக நேசிக்கணும், அவருடைய நேசத்தை பெறணும். அந்த நேசத்தை பெற்றவர்கள் தான் உயிரோடு உடலோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அதிசயங்கள் செய்கிறாங்க. பாதம் வெளியே வந்திருக்கிறது. கண்டபடியாக செஞ்சுட்டு பேசிட்டு ஒரு பையன் பேசுகிறாப்பில், நான் ஒரு முஸ்லீமை கிறிஸ்டினாக மாறிட்டேன். என்னன்னு சொன்னால் அந்த நம்ம குர்ஆனுடைய வசனத்தை ஆதாரத்தை எடுத்து காமிச்சு, நான் பிறக்கும் போதும் நான் மரணம் அடையும் செய்யும் மீண்டும் நான் எழுப்பப்படும் போதும் அதாவது ஒரு வசனம் இருக்குது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி, ஏசுநாதரை பற்றி ஒரு வசனம் இருக்குது. நான் பிறக்கும் போதும் நான் இறக்கும் போதும் நான் அப்படி இருக்கும்போது ஏசுநாதர் சிலுவையில் மரணம் அடைஞ்சார். ஆதாரத்தை காமிக்கிறான் அந்த பையன். சகோதரா, அது இல்லை, மரணம் அடைந்தது சிலுவையில் அடைந்த சுட்டி காமிக்கல அந்த வசனம். மறுபடியும் 2வது வருகை வருகிறாப்புல, அந்த தான் மரணம். அப்போது தான் மரணம். 2வது வருகையில் வரும்போது அந்த தான். அதுக்கப்புறம் மறுபடியும் கடைசி நாளில் எழுப்பப்படுவார் மறுபடியும். அதுதான் அர்த்தம். அந்த பையன் இருக்கானே, நான் ஒரு முஸ்லீமை கிறிஸ்டின் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அர்த்தமே புரியல. ஏசுநாதர் உயிரோடு உடலோடு இதுக்கு முன்னாலே எத்தனையோ நபிமார்கள் தீர்க்க தரிசிங்கெல்லாம் நான் ஆண்டவன்கிட்ட வேண்டுனாங்க, நான் எனக்கு மேலே எடுத்துக்க, நான் உலகத்துக்கு வரணும், நான் இதுக்கு நான் ஒன்று இது செய்யணும், என் மேலே எடுத்துக்கன்னு சொல்லி இத்ரீஸ்ன்னு சொல்லி அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. இதுக்கு இன்னும் ஒரு இது. அதே போல் இயேசுநாதர் உயிரோடு உடலோடு எழுப்பப்பட்டார். இப்போது இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படவில்லைங்கிறதுக்கு ஆதாரத்தை நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன். பைபிள்லே ஒரு வசனம் இருக்குது. என்ன? பைபிள்லே ஒரு வசனம் இருக்குது. ஆண்டவனும் கர்த்தரும் அவருடைய இப்போ வந்திருக்க மாம்சத்தில் வந்த இயேசுநாதரும் பரிசுத்தாவே மூவரும் ஒருவர் தான், தனித்தனி இல்லை அப்படின்னு உங்களுடைய கோட்பாடு.
அப்படி இருக்கும்போது உங்களுடைய கொள்கை எங்களுடைய கொள்கை இல்லை. இயேசுநாதர் தீர்க்கதரிசி தான். இப்போ மூவரும் சொன்னால் இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படையும் போது என்ன செஞ்சுருக்கணும்? சகல பாவங்களுக்காக மன்னிப்புக்காக சிலுவையில் அறையப்பட்டார்னு சொன்னால் என்ன செஞ்சுருக்கணும்? இது செஞ்சுருக்கணும், பொறுமையாக இருந்திருக்கணும். ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, கடவுளே கடவுளே என்னை காப்பாற்றுங்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? கடவுள்கிட்ட ஏன் வேண்டுறார்? தானே கடவுள் அப்படி இருந்திருந்தால் அவர் ஏன்னே சொல்கிறாரு? சகோதரர், ஒரு விஷயத்தை சாலமன் இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டார்னு சொன்னால் கொச்சமண்ண தோட்டத்தில் என்ன, கொச்சமண்ண தோட்டத்தில் விரத்த வேர்வை இந்த இது எனக்கு இந்த இதை விட்டு நீக்குன்னு சொல்லி அழுகுறாரு. ரத்தம் வேர்வையாக உழுவுது. அவளை என்னை விட்டு அப்புறம் இயேசுநாதர் சகல பாவங்களுக்காக சிலுவையை அறியற்றாரு சொன்னால் பொறுமையாக இருந்திருக்கணும். ஆனால் இந்த இதை என்னை வச்சு நீங்கள் இந்த இந்த மாதிரி நடக்க போகிறத வச்சு எனக்கு தூரமாக்குன்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஏன் கெஞ்சுறாரு? இயேசுநாதர் கடவுள் கிடையாது. அதுக்கு முன்னால் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், படைப்பு என்றைக்கும் பழைய ஆகாது. கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறந்துட்ட அவர் ஒரு விசேஷமான தீர்க்கதரிசி. நான் இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். 8வது நாள் சுன்னத் கல்யாணம் பண்ணுறாங்க, பைபிளில் இருக்குது. அப்புறம் பேரை வைக்கிறாங்க இல்லையா? கடவுளுக்கு சுன்னத் கல்யாணம் விருத்த சேதனம் பண்ணுவாங்களா? வேண்டாம். நான் அதே போல் இயேசுநாதர் இருக்கிறாரு. ராத்திரி விடிய நேரத்தில் தனிமையாக போய் பிரார்த்தனை பண்ணுறாரு. இது கடவுளா? பிரார்த்தனை பண்ணுறவர். இது போல் எத்தனை விஷயம் இருக்குது சாலமன். நீங்கள் என்ன வாங்க உட்காந்து பேசுவோம். எங்கள் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அந்தஸ்து என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா என்னோட சேர்ந்து எங்களுடைய இவங்களும் இருக்காங்க, ஆலிம்கள் இருக்காங்க, உட்காந்து பேசுவோம். ஆனால் நாங்கள் விவாதத்துக்கு தயார் இல்லை. ஒன்றோட ஒன்று கலந்து உண்மையை எடுத்து காமிக்கிறேன். எப்படி அது இது குரான் தப்புன்னு சொன்னால் இது குரான் தப்பு, எங்கள் நபிநாயகம் ஒரு இறுதி நபி இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இந்த நாதாக்கள் எங்களுடைய இஸ்லாத்தை சார்ந்த நாதாக்கள் உயிரோடு உடலோடு வாழ்கிறாங்க, நித்திய ஜீவன் அடைஞ்சவர்களாக. நான் அத்தனை பேருக்கும் விவாதம்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டா நான் வருவதற்கு தயார் இல்லை. விவாதம் தேவையில்லை. அப்படி விவாதம்னு சொல்லி இன்னும் எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் நபிநாயகத்தை பற்றி. அதை நான் எடுத்து காமிக்கல, டைம் ஆயிடுச்சு, என் உடம்பு சரியில்லை. இதில் அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, நபிநாயகம் இப்படி தவறு பண்ணுறாரு, அப்படி தவறு ஒரு கூட எங்கிட்ட மாட்டிக்கிட்டார். ஹதீஸில் எந்த ஹதீஸில் இருக்குது இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பாக ஒரு காரியம் செஞ்சாருன்னா, இல்லை அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்குது, இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. ஒரிஜினல் ஆதாரத்தை காமியா? யார் அந்த ஹதீஸை தொகுப்பால் இருக்கிறாரு? 1400 வருஷத்துக்கு முன்னால் தொகுத்த ஒரிஜினல் காப்பியை காமி. அதை காமிச்சு தான் காமிங்க பார்க்கலாம். ரசூல்லா அந்த மாதிரி ஒரு பெண்ணோட தப்பு காரியம் பண்ணார், தப்பான காரியம் பண்ணாருன்னு சொன்னால் இந்த மாதிரி நாதாக்கள் வருவாங்களா? அவர் சொல்கிறாரு. நான் பேரை குறிப்பிட்ட விரும்பலை. அவர் இன்னொரு நாளைக்கு நான் பேசுவேன், தண்ணி குடிச்சுக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். அந்த இயேசுநாதர் சொன்னா சொல்லியிருக்கிறாரு, எவர் ஒருவர் என்னை விசுவாசிக்கிறாரோ நான் செய்யும் அதிசயம் செய்வார், மேலே அதிகமாகவும் செய்வார். நான் அதிசயம்னு சொன்னால் நான் செய்யும் காரியம் செய்வார், அதுக்கு மேலேயும் செய்வார். அப்புறம் இன்னொரு பைபிளில் இன்னொரு இடத்துல என்ன இருக்குது, என் மீது விசுவாசம் கொண்டவர்கள் இந்த மலையை பார்த்து போய் கடலில் விழுவுனா கடல் விழுவும். இப்போ நான் கேள்வி கேட்குறது என்னன்னு சொன்னால், இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறதுக்கு அது பதில் அழிச்சிட்டிங்கன்னா. இப்போ என்ன சொல்கிறார் இயேசுநாதர்? யோவானில் வந்துருக்குது என்ன,
எவர் என்னை விசுவாசிக்கிறாரோ நான் செய்யும் கிரியையை செய்வார், அதுக்கு மேலே செய்வார். ஏசுநாதர் இருக்கிறாரு, கடவுள். அவர் செய்து பைபிள் வேத புஸ்தகம் மேலும் அதில் இருக்கிற வசனம் உண்மைன்னா அதை நீங்கள் நிரூபித்து காமிக்கணும். மேலும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்கன்னா என்ன, ஆண்டவனுடைய அருளை பெற்றவங்க. அப்படி இருக்கும்போது ஏசுநாதர் இருக்கிறாரு, லாசரே வெளியே எழுந்துவான்னு சொன்னார். அதுபோல் ஒரு சுடுகாட்டுக்கு போவோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஏசுநாதர் கடவுள், அது வேத புஸ்தகம் பைபிள் வேத புஸ்தகம்னு சொன்னால் அதில் இருக்கிற வசனம் உண்மை. அதை நிரூபிக்கும்னா ஒரு ஆளை செத்தவனை எழுப்பி காமிங்க. ஏசுநாதர் செஞ்சார். அடுத்தது என்னான்னு சொன்னால், ரெண்டாவது கேள்வி, பைபிள் வேத புஸ்தகம்னு சொல்லி எந்த இடத்துல பைபிளுங்கிற வார்த்தை சொல்லியிருக்கிறாரு? வேத புஸ்தகம் இது. அடுத்தது என்ன, பைபிளுங்கிற வார்த்தை பைபிளில் எங்கே இருக்குது? நீங்கள் ஆதாரம் காமிச்சிருங்க. பைபிளுங்கிற வேத புஸ்தகம்னா பைபிள் குரானில் இருக்குது. அர் ரஹ்மான் அல்லமல் குரான். அந்த குரான் இறங்க இறங்க ஒரிஜினல் மூல பிரதி 2 பிரதி எழுதினார் அவருடைய மருமகன், நாயகம் ஸல்லல்லாஹு மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதில் 2 காப்பி இருக்குது. 4 காப்பியோ 5 காப்பியோ எடுத்தார். 2 காப்பி அது பற்றி எனக்கு தெரியாது. ஒரு காப்பி தாஷ்கண்ட் மியூசியத்தில் இருக்குது. அடுத்தது 2வது காப்பி இருக்குது துருக்கி இஸ்தான்புல்லில் இருக்கிற டாப் காப்பி மியூசியத்தில் இருக்குது. அந்த 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 புஸ்தகத்தில் அவர் படிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த ஒரிஜினல் காப்பியை எழுதுனதை படிச்சுட்டு இருக்கும்போது பின்னால் அவருடைய எதிரிகள் வெட்டுறாங்க. அந்த ரத்தம் அதில் படிஞ்சிருக்குது. எங்கே நீங்கள் ஒரிஜினல் காப்பி ஆதாரம் காமிங்க. காட்ட முடியுமா? யாரோ எழுதி அந்த அப்படி இருக்கும்போது இது கேத்தலிக் உண்மை வழியில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் புரொட்டஸ்டன்ட் எப்படி வந்துச்சு? கேத்தலிக்கில் 73 புஸ்தகங்கள், புரொட்டஸ்டன்ட்டில் 68 67 சரியாக தெரியாது எனக்கு. 6 புஸ்தகம் 7 புஸ்தகம். ஏன் அதில் இருக்க வசனங்கள் தேவையில்லைன்னு சொன்னால் அப்போ எப்படி வேத புஸ்தகமாக இருக்கும்? அது தேவையில்லைன்னு தானே மார்ட்டின் லூதர் கிங் தேவையில்லைன்னு சொல்லி ஒதுக்கிட்டாரு. அதே எத்தியோப்பியாவில் எவ்வளோ தெரியுமா புஸ்தகம்? 84 புஸ்தகம் எத்தியோப்பியாவில் இருக்கிற பைபிள்னு சொல்கிற இது. அப்படி இருக்கும்போது எப்படி இல்லை ஒவ்வொரு இது உண்மையை எடுத்து நான் காமிச்சிட்டேன். ஆதாரம் காமிக்குமா? மூலப்பிரதி ஆதாரத்தை காமிக்க முடியுமா? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவேன். ஒரு ஆளை செத்தவனை எழுத்து காமிங்க, மற்றவங்களை பற்றி பேசாதீங்க. இதுதான் நான் சொல்கிறேன். இந்த காலம் ரொம்ப நாள் இல்லை, வாழ்க்கை சில மணி நேரம். அடுத்த நிமிஷமும் அடுத்த மரணம் அடைந்தால் நாளைக்கு போய் நம்ம மண்ணறையில் நம்ம காப்பாற்றப்படணும். மறுமையில் நம்ம காப்பாற்றுற சொர்க்கம் சொல்லணும். இதுக்கு வழி என்ன? எங்கள் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும், புனித இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான். இதோடு நான் நிப்பாட்டிக்கிறேன். அடுத்தது இதுவும் பேசுவேன். இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலா நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா. ஏய் ada ini Latifah गायब हो जाता ना भाई, कहाँ गया है? लतीफ़ा क्या करता?